வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு பேபி பொட்டேட்டோ பட்டர் மசாலா பண்ண போறோம். வாஷ் பண்ண 300 கிராம் பேபி பொட்டேட்டோவை இந்த குக்கர்ல சேர்த்துட்டு கிழங்கு முங்குற அளவுக்கு தண்ணி, இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுடலாம். ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேம்ல 2 விசில் வேக வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல 2 விசில் வந்துருச்சு. கிழங்கு கரெக்டா வெந்திருக்கு. இந்த மாதிரி லைட்டா ஃபோர்க் வச்சு குத்தி பார்த்தா தெரியும். இந்த கிழங்கை வெளியில எடுத்து வச்சு இது ஆறுனதுக்கு அப்புறமா தோல் உரிச்சு வச்சுக்கலாம். இந்த பேன்ல 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இப்ப சூடாயிடுச்சு. அதுல 2 சின்ன பீஸ் பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதுல கட் பண்ண 1/2 இன்ச் அளவுள்ள இஞ்சியையும் ஒரு 5-6 சின்ன சைஸ் பூண்டையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சியும் பூண்டும் லைட்டா வதங்கிடுச்சு. அடுத்து இது கூட 2 சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கி வரட்டும். சேர்த்த வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கி லைட்டா அதனுடைய கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. இந்த ஸ்டேஜ்ல 2 கட் பண்ண சின்ன தக்காளியை சேர்த்து வதக்கிக்கலாம். இதுல கொஞ்சமா உப்பு சேர்த்து வதக்கிட்டோம்னா தக்காளி நல்லா வேகமா வதங்கிரும். தக்காளி எல்லாம் ஓரளவு வதங்கிருக்கு. அடுத்து இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இந்த காஷ்மீர் சில்லி பவுடர் வந்து காரம் இருக்காது, நம்மளுக்கு நல்ல கலர் கொடுக்கும். அடுத்து இதுல 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூளும் 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூளும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சிம்ல வச்சு இதனுடைய பச்சை வாசனை போக 2 நிமிஷத்துக்கு வதக்கி கொடுங்க. இப்ப நம்ம சேர்த்த மசாலா தூளோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற விட்டுறலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்ல சேர்த்திருக்கேன். இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா நைஸ் விழுதா அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. இந்த பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இன்னொரு பேஸ்ட் ரெடி பண்ண போறோம். அதுக்கு இந்த மிக்ஸி ஜார்ல ஒரு 20 நிமிஷமா ஊற வச்ச 15 போல முந்திரியை சேர்த்துட்டு இது கூட காய்ச்சி ஆற வச்ச 1/4 கப் பால் சேர்த்து நல்லா நைஸ் விழுதா அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. இதுக்கு ஆல்டர்னேட்டிவா ஃப்ரெஷ் கிரீம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அடுத்து இந்த பேன்ல 2 டீஸ்பூன் பட்டர், அடுத்து இது கூட 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய்க்கு பதில் நீங்க ஃபுல்லாவே பட்டர் சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம். இப்ப சூடாயிடுச்சு. இதுல ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், 1 பிரிஞ்சி இலை, கொஞ்சமா கல்பாசி சேர்த்துக்கோங்க. இப்ப எல்லாமே நல்லா பொரிஞ்சு வாசனை வந்துருச்சு. இது கூட ஒரே ஒரு கீர்ன பச்சை மிளகாவை சேர்த்துட்டு இந்த மிளகாவையும் லைட்டா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து இதுல நம்ம அரைச்ச அந்த விழுதை சேர்த்துக்கலாம். வதக்கி அரைச்ச இந்த விழுதை சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும். இப்ப 2 நிமிஷமா வதங்கிருச்சு. இது கூட இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். இது கொதிச்சு வரும்போது இன்னும் கொஞ்சமே திக்காய் வரும். உப்பு சேர்க்கணும். தக்காளி வதங்கும் போது கொஞ்சம் சேர்த்திருக்கோம், உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போது சேர்த்திருக்கோம். இப்ப இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். கிரேவி 2 நிமிஷமா கொதிக்குது. வேக வச்சு தோல் உரிச்சு இந்த பேபி பொட்டேட்டோவை இதுல சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த உருளைக்கிழங்கு இந்த கிரேவியோட சேர்ந்து ஒரு 4-5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். 5 நிமிஷமா கொதிச்சு கிரேவி ஓரளவு திக்காயி வந்திருக்கு. அடுத்து இதுல 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா தூள் கடைசிலேயே சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அடுத்து இதுல 1 டீஸ்பூன் கசூரி மேத்தி இலைகளை கசக்கி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கசூரி மேத்தி இலைகளை கசக்கி சேர்த்தோம்னா நல்லா வாசனையாகவும் டேஸ்டாகவும் இருக்கும். அடுத்து இதுல நம்ம அரைச்ச முந்திரி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம்.
முந்திரி பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். முந்திரி பேஸ்ட் சேர்த்தா கிரேவி இன்னுமே நல்லா திக்காய் வரும். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் கொதிச்சா போதும். 2 நிமிஷமா கொதிச்சு நம்மளுடைய பேபி பொட்டேட்டோ பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. கோவக்காய் கிரேவி பண்ண போறோம். இந்த பேன்ல 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் 200 கிராம் கோவக்காயை வந்து இந்த மாதிரி லைட்டா மட்டும் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஃபுல்லா கட் பண்ணிட வேண்டாம். இதை சேர்த்துட்டு எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கணும். இந்த கோவக்காய் எண்ணெயிலேயே வதங்கி பாதி அளவுக்கு வெந்து வரணும். பக்கத்திலே இருந்து இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கங்க. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு நம்ம இதில் லைட்டா மேலே உப்பு தூவிக்கலாம். இந்த மாதிரி உப்பு தூவிட்டோம்னா கோவக்காயிலையும் கொஞ்சம் உப்பு சேரும். கோவக்காயை லைட்டா கட் பண்ணிட்டு சேர்த்தோம்னா நல்லா வதங்கிரும். இப்போ ஒரு 3 நிமிஷமா வதக்கி இருக்கேன். இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பை லைட்டா இந்த மாதிரி பரவலா சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். மறுபடியும் லைட்டா வதக்கி விட்டுட்டு மூடி வச்சிருங்க. ஸ்டவ்வை லோ மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. அப்பப்போ நல்லா வதக்கி கொடுத்துட்டே இருக்கணும். பாதி அளவுக்கு வெந்து வரட்டும். இப்போ 8 நிமிஷம் ஆச்சு. கோவக்காய் இந்த எண்ணெயிலேயே வதங்கி பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இப்போ இதை தனியா எடுத்து வச்சுட்டு இந்த பேன்ல 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதுல 1 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் அதுல 1/2 டீஸ்பூன் சீரகமும் 1/4 டீஸ்பூன் சோம்பும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. கொஞ்சமா கறிவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி சேர்த்து இந்த வெங்காயம் ஓரளவு வதங்கட்டும். வெங்காயம் ஓரளவு வதங்கிருச்சு. இது கூட 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதனுடைய பச்சை வாசனை போக வதக்கிக்கலாம். பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. அடுத்து 2 மீடியம் சைஸ் தக்காளியை மிக்சியில பேஸ்ட் மாதிரி அரைச்சு சேர்த்திருக்கேன். இந்த தக்காளியையும் 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும். இது கூட 2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமா கரம் மசாலா தூள் சேர்க்கிறேன். 1/4 டீஸ்பூன்ல பாதி சேர்த்திருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும்னா கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்க்கிறேன். இந்த சேர்த்த மசாலா தூளோட பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதங்கிட்டு இருக்கட்டும். மசாலா தூளோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. 2 டேபிள் ஸ்பூன் புளிப்பில்லாத தயிரை நல்லா பீட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். தயிர் வந்து ரொம்ப புளிப்பு இருக்கக்கூடாது. அதே மாதிரி தயிரை வந்து பீட் பண்ணி தான் சேர்க்கணும். அப்படியே சேர்த்தோம்னா திரிஞ்சிரும். இதை வந்து தயிர் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட 1/2 கப் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து நிறைய சேர்த்துறாதீங்க, கொஞ்சமா சேர்த்தா போதும். ஏன்னா இந்த கிரேவி வந்து திக்கா இருந்தாதான் நல்லா இருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம எண்ணெயில வதக்கினா கோவக்காயை இதுல சேர்த்துடலாம். கோவக்காயை சேர்த்துட்டு மூடி வச்சிருங்க. இந்த காய் வந்து நல்லா ஃபுல்லா வெந்து வரட்டும். அது வெந்து வர்றதுக்கு வந்து 7ல இருந்து 8 நிமிஷம் ஆகும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல இருக்கட்டும். அப்பப்போ ஓபன் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஈரமில்லாத மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இந்த கிரேவியில சேர்க்கறதுக்கு 4 டீஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலைய இதுல சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சுக்கலாம். இப்ப 8 நிமிஷம் ஆச்சு. கோவக்காய்லாம் நல்லா கரெக்டா சாஃப்டா வெந்துருச்சு. கிரேவியுமே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. இது கூட நம்ம பவுடர் பண்ண அந்த வேர்க்கடலை பொடியை சேர்த்துடலாம்.
சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த வேர்க்கடலை பொடி இந்த கிரேவிக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அடுத்து இதில் 1 டீஸ்பூன் போல் கசூரி மேத்தி இலைகளை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கசக்கி இந்த கிரேவியில் சேர்த்துடலாம். ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஈஸியாக பண்ணக்கூடிய டேஸ்டான கோவக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கோவக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உருளைக்கிழங்கு கிரேவி பண்ண போகிறோம். இந்த கிரேவிக்கு ஃபஸ்ட்டு வதக்க வேண்டியதை வதக்கிக்கலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் போட்டிருக்கேன். அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் சூடானதும் அதில் 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 இன்ச் அளவு பொடியாக கட் பண்ண இஞ்சி, ஒரு 4 பூண்டு, பெரிய பல் பூண்டை 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு கூடவே 2 பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். லைட்டாக வதக்கி விட்டாச்சு. அடுத்து இதில் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளியையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த எல்லாமே நல்லா வதங்கட்டும். எண்ணெயிலேயே எல்லாமே நல்லா வதங்கணும். இந்த தக்காளி வெங்காயம் 2மே நல்லா வதங்கி சாஃப்டாகி வரணும். அது வரைக்கும் வதக்கிக்கலாம். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டோம்னா நல்லா வதங்கிடும். மூடி வச்சிடலாம், வதங்கி வரட்டும். இப்போ நம்ம சேர்த்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் மற்ற எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இதை நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். வதக்குனது மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இது கூட 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல நைஸ் விழுதாக அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா நைஸாக அரைச்சாச்சு. அடுத்து கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த உருளைக்கிழங்கை ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். இந்த உருளைக்கிழங்கு கிரேவிக்கு நம்ம உருளைக்கிழங்கை எண்ணெயிலேயே வறுத்துட்டு அதுக்கப்புறமா கிரேவி பண்ண போகிறோம். 200 கிராம் உருளைக்கிழங்கை தோல் சீவி இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி தண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு காட்டன் துணியில் நல்லா தொடச்சி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கூட ஈரமே இல்லாமல் தொடச்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம எண்ணெயில் போடும்போது தெறிக்காமல் இருக்கும். ஒரே டயத்தில் எல்லா உருளைக்கிழங்கையும் சேர்த்து ஃப்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. கொஞ்சமாக உருளைக்கிழங்கு சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்து இந்த மாதிரி நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. இந்த கிழங்கு வந்து நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆகி அதனுடைய கலர் வந்து லைட்டாக மாறி வரணும். அது வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணி நம்ம இந்த கிரேவி பண்ணும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கலாம். கிழங்கு எண்ணெயிலேயே ஃப்ரை ஆகி அதனுடைய கலர் லைட்டாக மாறி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இதை எடுத்து வச்சுட்டு மீதி உள்ள கிழங்கையும் இதே மாதிரி பொரிச்சு எடுத்துடலாம். உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ண எண்ணெயிலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 கிராம்பு, 1 பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக கல்பாசி சேர்த்து நல்லா இதனுடைய வாசனை வர வரையும் பொரிய விட்டுருங்க. இது கூட கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம அரைச்ச அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். பேஸ்ட்டு சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். அடுத்து இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்க்குறேன். நம்ம அரைக்கும் போது 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். அதனால் இந்த காரம் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்க்குறேன். கரம் மசாலா தூள் உங்கள் தேவைக்கு தகுந்தபடி கூட கொஞ்சம் சேர்க்குறதுனால சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. இந்த மசாலா நல்லா எண்ணெயிலேயே வதங்கி ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதங்கிட்டு இருக்கட்டும். இப்போ நல்ல ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு.
இந்த ஸ்டேஜில் நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ண உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு பரட்டி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து இதில் 3/4 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். நான் சேர்த்துருக்க தண்ணி 150 ml இருக்கும். அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வெங்காயம் தக்காளி வதங்கும் போது கொஞ்சமாக உப்பு சேர்த்தோம், அதை ஞாபகத்தில் வச்சுட்டு சேர்த்துக்கணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இந்த கிரேவி நல்லா கொதிச்சு உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டாக வெந்து வரட்டும். நம்ம ஃப்ரை பண்ணும்போது பாதி அளவுக்கு வெந்திருக்கும். இப்போ நல்லா ஃபுல்லாக வெந்து வரட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டாக வெந்து நம்மளுடைய டேஸ்டான உருளைக்கிழங்கு கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கடைசி அதில் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு சூப்பரான டேஸ்ட்ல கமகமன் வாசனையோட காளான் தொக்கு பண்ண போறோம். இந்த பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் அதுல ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கங்க. இந்த வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கணும். இந்த மாதிரி கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிட்டு இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இதனுடைய பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. கட் பண்ண ஒரு பெரிய தக்காளியை சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா வதங்கி மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கணும். தக்காளி எல்லாம் இந்த மாதிரி மசிஞ்சதுக்கு அப்புறமா அது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு. நான் வந்து 300 கிராம் மஷ்ரூம் வந்து கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். மஷ்ரூமுக்கு வந்து நிறைய உப்பு தேவைப்படாது, அதனால பார்த்து சேர்த்துக்கங்க. தேவைப்பட்டா அப்புறம் கூட சேர்த்துக்கலாம். இதுல கொஞ்சமா 1 டேபிள் ஸ்பூன் போல தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதனுடைய பச்சை வாசனை எல்லாம் போய் ஓரங்கள்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். கிளீன் பண்ண 300 கிராம் மஷ்ரூமை இதில் சேர்த்துடலாம். மஷ்ரூமை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. மூடி வச்சிடலாம். இதுக்கு வந்து தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை. காளான்ல இருந்து வர்ற தண்ணியே இதுக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ 4 நிமிஷம் ஆச்சு, திறந்து பார்க்கலாம். பாருங்க, நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கல. காளான்ல இருந்து எவ்வளவு தண்ணி வந்திருக்கு. அதே மாதிரி காளான் வந்து நம்ம சேர்க்கும் போது இருந்ததை விட இப்ப சுருங்கி சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதா இருக்கு. இப்ப வந்து மறுபடியும் மூடி வச்சிடலாம். இந்த காளான் மசாலாவோட சேர்ந்து நல்லா வெந்து தொக்கு பதத்துக்கு வரட்டும். இப்ப மறுபடியும் 3 நிமிஷம் ஆயிடுச்சு. டோட்டலா 7 நிமிஷம் ஆயிருக்கு. காளான் வந்து 7ல இருந்து 8 நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா வெந்துரும். அதுக்கு மேலேயும் வேக விடக்கூடாது. ரொம்ப நேரம் வெந்ததுன்னா காளான் வந்து ரப்பர் மாதிரி ஆயிரும். இப்ப தொக்கு பதத்துக்கு கரெக்டா வந்துருச்சு. கடைசி அதுல 3/4 டீஸ்பூன் போல கரம் மசாலா தூள் சேர்க்கிறேன். கரம் மசாலா தூள் வந்து உங்க தேவைக்கு தகுந்தபடி எவ்வளவு வேணாலும் சேர்த்துக்கங்க. கடைசியில கரம் மசாலா தூள் சேர்த்தோம்னா தொக்கோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். அப்புறமா இது கூட 1/4 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்க்கிறேன். இந்த மாதிரி தொக்குக்கு தேங்காய் பால் சேர்த்தோம்னா டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. தேங்காய் பால் சேர்த்து கலந்து விட்டதுக்கு அப்புறமா 1 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். இப்போ 1 நிமிஷம் ஆச்சு. கடைசியா இதுல கொஞ்சமா கறிவேப்பிலை இலைகளை இந்த மாதிரி பிச்சு சேர்த்துட்டு பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துருங்க. நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா கமகமன் வாசனையோட காளான் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த தொக்கு இட்லி, தோசை, சப்பாத்தி இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும்.
15 நிமிஷத்துல பண்ணக்கூடிய டேஸ்டான பிரியாணி கிரேவி பண்ண போறோம். இந்த மிக்ஸி ஜார்ல 1/4 கப் காய்ந்த தேங்காய் துண்டுகள், ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு, 2 டீஸ்பூன் கொத்தமல்லி விதை, 2 டீஸ்பூன் கசகசா. இது எல்லாத்தையும் தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சுக்கலாம். இந்த மாதிரி அரைச்சிட்டு அது கூட 1 டேபிள் ஸ்பூன் பொடியா கட் பண்ண இஞ்சி, கட் பண்ண 4 பெரிய பூண்டு, சின்ன பூண்டுனா 6 அல்லது 7 சேர்த்துக்கங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி பழம் கட் பண்ணது, அரை கைப்பிடி அளவு பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள், 10-12 போல புதினா இலைகள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். அப்புறமா தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஃபர்ஸ்ட் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா நைஸ் விழுதா அரைச்சுக்கணும். இந்த மாதிரி நல்லா நைஸ் விழுதா அரைச்சிக்கங்க. கிரேவி பண்றதுக்கு இந்த பேன்ல 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன். இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமா சேர்த்தாதான் நல்லா இருக்கும். எண்ணெய் சூடானதும் அதுல 1 டீஸ்பூன் ஷாஹி ஜீரா சேர்த்துக்கங்க. இது இந்த கிரேவிக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அடுத்து ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், 1 பிரிஞ்சி இலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்ல வாசனை வர வரையும் பொரிய விட்டுறணும். இதுல நம்ம அரைச்ச அந்த விழுதை சேர்த்துடலாம். விழுதை சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்ல வச்சிருங்க. லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டே இருக்கணும். பக்கத்திலேயே இருந்து ஒரு 5ல இருந்து 10 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும். ரொம்ப முக்கியமா நீங்க அடிப்பிடிக்க விட்டுறக்கூடாது. அடிப்பிடிக்க விட்டுட்டீங்கன்னா கிரேவி கசப்பு தன்மையா இருக்கும். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கும்போது இதுல கொஞ்சமா இந்த மாதிரி கருவேப்பிலை இலைகளை கட் பண்ணி சேர்த்துக்கங்க. நல்லா வாசனையா இருக்கும். பக்கத்திலே இருந்து லோ ஃப்ளேம்ல வச்சு 10 நிமிஷமா நல்லா கிண்டி விட்டு மசாலா நல்லா திக்காய் வந்திருக்கு, எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்ப இதுல 1 கப் போல தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து கொடுத்துருங்க. இந்த கிரேவி கொதிச்சு வரட்டும். இப்ப கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. 1 டீஸ்பூன் போல கசூரி மேத்தி இலைகளை இந்த மாதிரி உள்ளங்கையில வச்சு கசக்கி சேர்த்துக்கங்க. சேர்த்தா நல்லா வாசனையா இருக்கும். கசூரி மேத்தி இலைகள் இருந்தா சேர்த்துக்கங்க, இல்லாட்டியும் பரவாயில்ல. இப்ப நல்லா ஒரு தடவை கலந்து கொடுத்துட்டு உப்பு செக் பண்ணி தேவைப்பட்டா சேர்த்துக்கங்க. ஸ்டவ்வை சிம்ல வச்சிருங்க. மூடி போட்டு 5 நிமிஷம் சிம்லயே வச்சிருங்க. கிரேவி கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வர வரையும் இருக்கட்டும். சிம்லயே வச்சு 5 நிமிஷம் ஆச்சு. கிரேவி கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. நல்ல கமகமன் வாசனையோட ரொம்ப ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடிய பிரியாணி கிரேவி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. முழு தக்காளி கிரேவி பண்ண போகிறோம். ஸ்டவ்வில் ஒரு பேன் போட்டு சூடு பண்ணியிருக்கேன். அதில் 1/4 கப் வறுத்த வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். வறுக்காத வேர்க்கடலைன்னா கொஞ்சம் நேரம் வறுத்துட்டு அதுக்கப்புறமா சேர்க்க வேண்டியதை சேர்த்துக்கங்க. அடுத்து இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா ஸ்லைஸ் பண்ண தேங்காய் துண்டுகள் சேர்த்துக்கலாம். இது கூட 2 டீஸ்பூன் கொத்தமல்லி விதை, 2 சின்ன பீஸ் பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், இது எல்லாத்தையுமே நல்லா வாசனை வர வரையும் வறுத்துக்கலாம். நிதானமான தீயில வச்சு நம்ம சேர்த்த பொருட்கள்லாம் கருகிராம வறுத்துக்கணும். எல்லாமே வறுபட்டு நல்ல வாசனை வந்துடுச்சு. இது கூட 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து வறுத்துக்கலாம். எல்லாம் வறுபட்டதுக்கு அப்புறமா சீரகம் சோம்பு சேர்த்துக்கோங்க. கடைசி அதில் 2 டீஸ்பூன் வெள்ளை எள் சேர்த்து இந்த எள் நல்லா படபடன் பொரியிற அளவுக்கு வறுத்துக்கலாம். எள்ளு நல்லா படபடன் பொரியுது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை தனியாக எடுத்து வச்சு ஆற விட்டுறலாம். அடுத்து இந்த பேனில் 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன்.
எண்ணெய் சூடானதும் அதில் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணி இந்த வெங்காயத்தோட கலர் வந்து மாறுற அளவுக்கு நல்லா எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம். வெங்காயம் எண்ணெயிலேயே நல்லா வதங்கி அதனுடைய கலர் வந்து மாறி வந்திருக்கு. இந்த அளவுக்கு வதக்கிக்கங்க. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சு ஆற விட்டுறலாம். இந்த கிரேவிக்கு 6 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வச்சிருக்கேன். இதில் ஒரு தக்காளியை மட்டும் நம்ம கட் பண்ணி பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். மீதி உள்ள தக்காளி ஒவ்வொன்றையும் ரவுண்டாக இந்த மேல் பகுதியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கலாம். எல்லா தக்காளியையும் மேல் பகுதியை ரவுண்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு. ஒவ்வொரு தக்காளியையும் இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு அங்கங்கே இந்த மாதிரி லைட்டாக குத்தி விடுங்க. தக்காளியில் உள்ள ஜூஸ் வெளியில் வராத அளவுக்கு இந்த மாதிரி குத்தி விடணும். ஃபோர்க் வச்சு அங்கங்கே குத்தி விட்டோம்னா கிரேவியில் உள்ள மசாலாலாம் தக்காளியில் இறங்கி சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையும் இதே மாதிரி நம்ம இந்த மாதிரி குத்தி எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம ஃபோர்க் வச்சு குத்துறதுனால நீங்கள் தக்காளி எடுக்கும்போது நல்லா கிண்ணுன்னு உள்ள தக்காளியாக எடுத்துக்கோங்க. வறுத்து வச்சதெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. ஃபர்ஸ்ட் இந்த மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்ததையெல்லாம் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சிட்டு அடுத்து இது கூட 2 பச்சை மிளகாய், நம்ம வதக்கி வச்ச வெங்காயம், இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சாச்சு. அடுத்து கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்த்தாதான் நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடாயிருச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் அதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போக நல்லா இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து கறிவேப்பிலை, அடுத்து நம்ம அரைச்ச விழுதை சேர்த்துட்டு விழுதை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் 2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூளும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து இது கூட மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம அரைச்ச அந்த தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். இது கூட இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா வதங்கி ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரையும் இருக்கட்டும். இது மாதிரி ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இது கூட 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த கிரேவி திக்காக இருந்தால் தான் நல்லா இருக்கும். அதனால தண்ணி வந்து நான் 1/2 கப் சேர்த்துருக்கேன். கிரேவி நல்லா கொதிக்குது. நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் நம்ம எடுத்து வச்ச 5 தக்காளியையும் சேர்த்துக்கலாம். தக்காளியை இந்த மாதிரி கவித்தி சேர்த்துக்கங்க. இது கூட 2 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கலாம். மூடி போட்டு ஸ்டவ்வை சிம்ல வச்சிருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு வெந்துட்டு இருக்கட்டும். இடையில லைட்டா அப்பப்போ திறந்து கிண்டி விட்டுக்கணும். இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. எல்லா தக்காளியையும் திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு மூடி போட்டு ஸ்டவ் சிம்லயே இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். தக்காளி நல்லா வெந்து கிரேவி எல்லாம் தக்காளிக்குள்ள இறங்கி நம்மளுடைய முழு தக்காளி கிரேவி கமகமன் வாசனையோட சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இதுல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். காலிஃப்ளவரோட கொண்டக்கடலை சேர்த்து ஒரு டேஸ்டான குருமா பண்ண போறோம். இந்த பாத்திரத்துல கட் பண்ண மீடியம் சைஸ் காலிஃப்ளவர், இது கூட கொஞ்சமா கல் உப்பு, 2 பிஞ்ச் மஞ்சள் தூள். இந்த காலிஃப்ளவர் முங்குற அளவுக்கு நல்ல சூடான தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம்.
காலிஃப்ளவரோட கொண்டக்கடலை சேர்த்து பண்ண போறோம். அதுக்கு இந்த குக்கர்ல 8 மணி நேரமா ஊற வச்ச 1/4 கப் கொண்டக்கடலையை இதுல சேர்த்துடலாம். இது கூட கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு முங்குற அளவுக்கு தண்ணி மூடி போட்டாச்சு. ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேம்ல 4 விசில் வேக வச்சுக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. இந்த தண்ணியை வடிச்சிட்டு 2 தடவை வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணோம்னா காலிஃப்ளவர் நமக்கு சுத்தமாயிரும். 4 விசில் வந்துருச்சு. கொண்டக்கடலையெல்லாம் நல்லா கரெக்டா வெந்திருக்கு. இதை இறக்கி வச்சிடலாம். இந்த பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். இந்த டிஷ்ஷுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தாதான் நல்லா இருக்கும். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை, 1/4 டீஸ்பூன் சோம்பு எல்லாமே நல்லா பொரிஞ்சு வாசனை வரட்டும். அடுத்து இதில் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தோட கலர் லைட்டாக மாறி வர வரையும் வதக்கிக்கலாம். அடுத்து இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா பச்சை வாசனை போக வதக்கிக்கலாம். அடுத்து இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடியாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தக்காளியையும் 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி தக்காளி 1 நிமிஷமா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட ஒரு பச்சை மிளகாவை கீரி சேர்த்துட்டு நல்லா மறுபடியும் ஒரு தடவை வதக்கி விட்டுக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொண்டக்கடலை வேக வைக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். பார்த்து கரெக்டாக சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் 2 டேபிள் ஸ்பூன் போல் தண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்து அந்த மசாலா தூளோட பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதங்கிட்டு இருக்கட்டும். ஓரங்கள்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம க்ளீன் பண்ண காலிஃப்ளவரை இதில் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆச்சு. நம்ம வேக வச்ச கொண்டக்கடலையை தண்ணியோடையே சேர்த்துடலாம். அடுத்து இது கூட 1 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் தேவைப்பட்டா செக் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூட இன்னொரு 1/2 கப் மட்டும் தண்ணி சேர்த்து இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். மூடி வச்சிடலாம். காலிஃப்ளவரும் கொண்டக்கடலையும் மசாலாவோட சேர்ந்து வெந்துட்டு இருக்கட்டும். காலிஃப்ளவரை குழைய வேக விட்டுறாதீங்க, அதனுடைய டேஸ்ட் மாறிடும். கொஞ்சம் கிரன்ச்சியா இருக்கிற மாதிரி வேக வச்சுக்கோங்க. இந்த மிக்ஸி ஜார்ல 1/2 கப் தேங்காய் துண்டுகள், 7-8 முந்திரி, 15 நிமிஷமா ஊற வச்ச 1 டீஸ்பூன் கசகசா, ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இதை தண்ணி சேர்க்காம 4-5 சுத்து சுத்திட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா நைஸ் விழுத அரைச்சுக்கலாம். இப்போ காலிஃப்ளவர் நல்லா கிரன்ச்சியா இருக்கிற மாதிரி வந்திருக்கு. இது கூட நம்ம இப்போ அரைச்ச அந்த தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். இது கூட மிக்ஸி ஜாரை கழுவி 1/2 கப் தண்ணி சேர்க்குறேன். நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம முந்திரி எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இந்த விழுது சேர்த்ததுக்கு அப்புறமா இன்னுமே கிரேவி கொஞ்சம் திக்காகி வரும். அதனால நான் 1/2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். அது கரெக்டாக இருக்கும். நீங்கள் உங்களுடைய திக்னஸ்க்கு தகுந்தபடி எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. மூடி வச்சிடலாம். தேங்காய் விழுதோட பச்சை வாசனை போக ஒரு 3 நிமிஷத்துக்கு மட்டும் எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து கொதிச்சிட்டு இருக்கட்டும். இப்போ 3 நிமிஷம் ஆச்சு. நம்ம சேர்த்த தேங்காய் விழுதோட பச்சை வாசனை போய் குருமாவுமே நல்லா திக்காகி வந்திருக்கு. இது கூட பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. நான் இதில் கரம் மசாலா தூள் சேர்க்கலை. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா கமன் வாசனையோட சுவையான காலிஃப்ளவர் கொண்டக்கடலை குருமா ரெடி ஆயிடுச்சு. இந்த டேஸ்டான குருமாவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.